ஹாய் ஹலோ வெல்கம் டு பேரலல் ட்வின்ஸ். என்னடா இவன் வண்டி பின்னாடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான், இன்றைக்கி என்ன வீடியோவில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ வந்து நம்ம வண்டி பச்சைக்கிளிக்கு வந்து வண்டியே கிடையாது, நம்ம பச்சைக்கிளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் டிவைஸ் ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. ஸோ வீட்டில் இருக்கவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று நம்மளும் ரூம் ஸ்டே பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும்போது வண்டி கீழே விட்டு பயந்துகிட்டே தூங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுனால ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் ஒன்று வாங்கணும் அப்படின்னு முன்னையிலேருந்து பிளான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அஜ்ஜாஸ்ன்ற பிராண்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே, அப்படி நான் தான் அவனுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தேன். சரி அப்போவே நான் சொல்லியிருந்தேன், நல்லா இருந்துச்சுன்னா சொல்லி நானும் ஒன்று வாங்குறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா இருந்துச்சு. அவன் ஃபீட்பேக்கு எந்த ஃபால்ட் எதுவும் இல்லை, அதனால் நல்லா இருந்தது ஃபீட்பேக்குன்றதுனால. ஸோ நானும் அஜாஸ் பிராண்டோட ட்ராக்கிங் டிவைஸை பச்சைக்கிளிக்கு வாங்கியாச்சுங்க. வாங்கி ஆனால் 20 டேஸ் மேலே ஆகிடுச்சு, இன்னும் இன்ஸ்டாலே பண்ணல. ஸோ இந்த ட்ராக்கிங் டிவைஸில் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் அலர்ட்டு, ஃபால்ஸ், அதாவது வண்டிக்கு ஒரு வேளை கீழே விழுந்துச்சுன்னா அந்த அலர்ட்டு, வெஹிக்கிளை யாராவது தொட்டாலே சவுண்ட் வந்துடுதுங்க. என் ஃப்ரெண்டு வண்டியில் ஸ்டைடு ஸ்டாண்டு அந்த வண்டியை லிஃப்ட் பண்ணாலே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஃபோனில் தான் அதெல்லாம் வரும், பைக்கில் எதுவும் அலாரம் எதுவும் வராது. ஸோ ஃபோனில் உடனே உங்களுக்கு கால் வரும். நெக்ஸ்ட் ஃபியூவலு, ஷேர் லொக்கேஷன். இப்போ நீங்கள் லாங் ரைட்லாம் போகிறோம், ஸோ நம்ம பச்சைக்கிளி எடுத்து நான் நிறைய லாங் ரைட்லாம் போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் லொக்கேஷனை ஷேர் பண்ணிவிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன்னா என்னோடய ரைடு முடிகிற வரைக்கும் அவங்க என்னை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது முதற்கொண்டு அவங்க பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் ஒன்று இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியூயல் இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூல் எவ்வளோ மைலேஜ் வருதுன்றது நம்ம செக் பண்ணலாம். நம்ம ஃபார் இன்கேஸ் இப்போ ஃபியூல் டேங்க் நான் ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் பச்சைக்கிளியில் ஃபில் பண்ணுறேன்னா, ஸோ ஆப்பில் போயிட்டு 10 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு போட்டிருந்தேன்னா, ஸோ நம்ம அடுத்த ஃபியூல் ஃபில் பண்ணும்போது திரும்ப நம்ம அதில் லோட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்றதை இந்த டிவைஸ் காட்டும். ஸோ நிறைய விதத்தில் இந்த டிவைஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த டிவைஸ் வாங்கினேன். ஸோ உள்ளே என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே மேலே பிராண்டிங் அஜ்ஜாஸ் சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருந்த அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. இந்த ஆக்சிடென்ட் அலர்ட்டு, ஷேர் லைவ் லொக்கேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அஜ்ஜாஸ்ன்ட்டு அவங்க டிவைஸ் இருக்கும். அது கிழிச்சிட்டாங்க, நான் தெரியாமல் சும்மா மடிச்சுட்டு விளையாடிட்டேன். ஸோ ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கும். ஸோ இந்த டிவைஸை எடுத்திங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. இது உங்களுக்கு டேரெக்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயரு. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் கனெக்ட் பண்ணோம். இது இந்த ஸ்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க உங்கள் வண்டியில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அது அந்த டிவைஸ் மூவ் ஆகக்கூடாது. வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது வாபிள்னஸ் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல மூவே ஆகாமல் ஃபிக்ஸ்டாக இருக்க மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் படக்கூடாதுங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், பட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி படாத இடத்துலேயே வைக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பச்சைக்கிளியில் நான் எங்கே வைப்பனே சுத்தமாக தெரியாதுங்க. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, ஓகே நம்ம சேகர் அண்ணா கிட்ட கொண்டு போயிட்டு சேகர் அண்ணா கல்லில் போயிட்டு வண்டி இந்த டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ நம்ம வீடியோ பக்கத்தில் பெனிஃபிட் ஒன்று இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜ்ஜாஸ் டிவைஸ் வாங்குறவங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிறவங்களுக்கு. ஸோ அதுக்கான ப்ரோமோ கோடும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேகர் அண்ணா கடைக்கு நம்ம பச்சைக்கிளியை கொண்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த டிவைஸ் எதுக்குன்னா, வண்டி யாருன்னா திருடின்னு போகாததுக்கு. அதுக்கு இது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதனால தான். ஏன்னா நான் வண்டியை வெளியில் விட்டு போனால் கூட தூங்க முடியல, நைட்டு பகல் தூங்காத யோசிக்கிறேன். ஸோ நம்ம எடுத்துன்னு போய் எங்கன்னா பார்த்து விட்றோம். ஸோ அங்கே நான் எவன் எடுத்துன்னு போகிறான் என்னான்னு தெரியாது, நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு எட்டி பார்க்கணும். ஸோ இதுக்காக தான் ஒரு வாட்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார், எல்லோரும் வர வச்சு வண்டி இந்த மாதிரி போகுது, எல்லா மெக்கானிக்கும் வர வச்சு போகுது, என்ன பண்ணலாம். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சென்ட்ரல் ஸ்டாண்டில் ஒரு லாக், மேனுவலில் ஒரு லாக் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம். அந்த லாக்கு கைட்டி இறக்கின்லாம் போட முடியாது. ஸோ இப்போ இது மாதிரி வந்துருக்குது டிவைஸ். இது இந்த கனெக்ஷன் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ், இது மைனஸ். ஸோ இதை போட்டுட்டா உங்களுக்கு எல்லாம் ட்ராக்கிங் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸு இதோ அவர் பண்ணுவார். ப்ளஸ் மைனஸ் இதில் நான் கொடுத்தேன்.
ஸோ இது மாட்டியாச்சு. இப்போ என்ன, இது வந்து மெயினாக வந்து எங்கே தண்ணி இனி படக்கூடாது. ஸோ எங்கே சேஃப்டியாக உள்ளே வைக்கணுமோ சேஃப்டியாக வைக்கணும். இது மெயின். நான் இது இருந்தால் தான் எல்லாம் ட்ராக் பண்ண முடியும். வண்டி எங்கே போகுது, என்ன ஆகுது, என்ன டச் பண்ணுது. ஸோ நம்ம ஃபோனில் வர்றதுக்கு இது மெயின். இதுதான் சேஃப்டியாக இருக்கணும். இது வந்து நீங்கள் எந்த இடத்துல ஒரு வண்டிக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துல வச்சுருக்கோம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சைக்கிளிக்கு வந்து அஜாஸ் வந்து ஃபிட் பண்ணி கொண்டு வந்தாச்சு சேகர் அண்ணா கடையிலேருந்து. ஸோ அன்றைக்கி என்னால் வீடியோ பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க்குனால அப்படியே டப்புன்னு வெளில கிளம்பிட்டேன். ஸோ இந்த அஜாஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் அதே திரும்ப சொல்கிறேன், எந்த ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். சரி ஓகே, நல்லா இருக்குன்றதுனால நம்ம பச்சைக்கிளி லாங் ரைட்லாம் கொண்டு போகிறோம், வீட்டில் அடிக்கடி ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், அஜாஸ் போட்டுட்டேன் நான். இப்போது இன்னொன்று எங்கேயோ நம்ம விட்டு போகிறோன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இனிமேட்டு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரி ஓகேங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் ஒன்று வந்து நான் இவ்வளோ நேரமாக சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு அஜாஸ் பிராண்டில் போயிட்டு இப்போ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதாவது அவங்களோட டிவைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கூப்பன் கோட், அதாவது ப்ரோமோ கோட் மாதிரி நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோமோ கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்டேஜ். நான் கீழே வந்து இப்போ போடுறேன் நான். ஸோ வின்டேஜ் அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 200 rupees கிட்ட டிஸ்கவுண்ட் ஆகும். இன்னொன்று வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ரொசீஜர் வைஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே இருக்காது. ஸோ என் ஃப்ரெண்டு பர்சனலாக 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு நல்லா இருக்குன்றதுனால தான் நான் மெயினாக இதை வாங்கினேன். இன்னொரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா டிவைஸை கட் பண்ணாலுமே நமக்கு வந்து ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் சேஃப்டி பர்பஸ்க்காக காட்டலை உங்களுக்கு. ஸோ அந்த அட்ஜாஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டேக் ஒன்று கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா மெட்டல் டேக், அதை அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ண முடியாது. நான் ஆக்சுவலாக என் வண்டியில் எங்கே ஃபிட் பண்ணியிருக்கேனே தெரியாத மாதிரி ரொம்ப சேஃப்டியாக ஒரு இடத்துல தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது இது தேவைப்பட்டதுன்னா அஜாஸோட கீழே அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட லிங்க் நான் தரேன். ப்ளஸ் வந்து அந்த கோடையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் நான். ஸோ அது யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நான் ஆக்சுவலாக அவங்ககிட்ட பேசி வாங்கினேன், பட் ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது, அவங்களுக்காகவும் பண்ணல. இது வந்து நம்மளோட ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 1 lakh 2 lakhs கொடுத்து நம்ம பைக் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்மளால் சேஃப்டியாக என்ன மாதிரிலாம் மெஷர்ஸ்லாம் சேஃப்டியாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம வண்டியை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணுங்க. ஸோ ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.